அனைவருக்கும் வணக்கம். நாயகி நிகழ்வு வரிசையில் மூன்றாவது நிகழ்வான இசை நாயகி முழுநாள் கருத்தரங்குக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். 3 அமர்வுகள் 7 ஆளுமைகள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். திருமிகு தாயம்மாள் அரவாணன், திருமிகு சுமதி, திருமிகு மீரான் மைதீன், திருமிகு அரிமளம் பத்மநாபன், திருமிகு லலிதாராம், திருமிகு ஜான் சுந்தர், திருமிகு பாலைவனலாந்தர் என உரையாற்றவிருக்கும் அத்தனை ஆளுமைகளையும் வரவேற்கிறோம். இசை நிகழ்ச்சியினை நடத்தவிருக்கும் சூஃபி சுல்ஃபத் பானுவை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினை பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி குழுவினரை வரவேற்கிறோம். இசை நாயகி முழுநாள் கருத்தரங்குக்கு வருகை தரவுள்ள ஒவ்வொருவரையும் பணிவுடன் வரவேற்கிறோம். இந்த விடுமுறை நாளை எங்களோடு இசையோடு கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இசை நாயகி நிகழ்வின் அறிமுக உரை வழங்க ஜா தீபா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இசை நாயகி நிகழ்வின் அறிமுக உரை வழங்குவதில் மகிழ்ச்சி. ஒரு சின்ன உரையாடலில் சாதாரணமாக ஆரம்பித்த ஒன்று கரெக்டாக ஜனவரி 2025 புத்தக கண்காட்சி முடிஞ்ச உடனே பொதுவாக பெண் எழுத்தாளர்களை நம்ம எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அந்த படைப்பாளர்கள் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேச ஆரம்பித்து அது முதல் நாயகி நிகழ்வாக தொடங்கினது. அப்போ கூட நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்லாம் எங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இல்லை. அது எங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இப்பொழுது 3வது நிகழ்வாக அமைந்திருக்கிறது. முதல் நிகழ்வு கடந்த நூற்றாண்டைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர்களுக்காக 12 பெண் எழுத்தாளர்களுக்காக முழு நாள் கருத்தரங்கை மார்ச் 22ஆம் தேதி முதல் நிகழ்வு நடந்தது. 2ஆம் நிகழ்வு நாயகி 1947 என்று தமிழ்நாட்டில் சுதந்திர வீரர்களினுடைய மனைவிகளுக்காக நாங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு நிகழ்வினை நடத்தினோம். இது எங்களுக்கு 3வது நிகழ்வு, இசை நாயகி நிகழ்வு. முதல் நாயகி நிகழ்வு முடிந்ததும் திரு லலிதாராம் அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அவர் இசை விமர்சகர். இதே எழுத்தாளுமைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இசையிலும் பெண் ஆளுமைகள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டி இருக்குது அப்படின்னு அவர் கொடுத்த அந்த குறுஞ்செய்தி தான் இந்த இசை நாயகிக்கான அடித்தளம். அப்போதிலிருந்து நாங்கள் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தயக்கமும் இருந்தது. ஏன்னா இசையை பற்றி எங்களுக்கு அத்தனை பெரிய ஆழமான அறிவு இல்லை அப்படின்னா கூட அதில் சாதித்த பெண்கள் இருக்கிறார்கள், சொல்லப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், நாம் கேட்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், சரித்திரத்தில் மறைக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், இப்படி ஒரு நீண்ட பட்டியலே நமக்கு உண்டு. 200 ஆண்டுகால நூற்றாண்டு கால இசை வரலாறு நமக்கு உண்டு, அதற்கு முன்பும் உண்டு. இப்போ இதை எல்லாமே நம்ம பதிவு செய்யலாம் அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்ல ஆய்வாளர்கள் கிடைச்சாங்க, நல்ல பேச்சாளர்கள் கிடைச்சாங்க, நல்ல உரையாசிரியர்கள் கிடைச்சாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கு பேச போகிற 7 பேருமே அந்தந்த துறையில் அவரவர் துறையில் நீண்ட ஒரு அனுபவம் கொண்டவர்கள், ஆழ்ந்த வாசிப்பு அனுபவம் கொண்டவர்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து பேசுவதற்கு சம்மதித்தமைக்கு நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு முதல் நிகழ்விலிருந்து இது 3வது நிகழ்வு. சிலருக்கு நாங்கள் நிச்சயம் நன்றி சொல்லணும். அவர்கள் எல்லோருக்கும் நடுவில் அகிலா பேசும்போது சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பொருளாதார ரீதியாக எப்படி இதை நீங்கள் நடத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. முதல் நிகழ்வு எங்களுடைய கையிருப்பிலிருந்து நாங்கள் நடத்தியது. சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதே போல் 2வது நிகழ்வும் 3வது நிகழ்வுக்கு நாங்கள் கேட்காமலேயே நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு முன் வந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அவர்கள் நீங்கள் எல்லாம் இல்லைன்னா, ஒத்துழைப்பு இல்லைன்னா இது இத்தனை தூரம் வந்திருக்காது. அவர்களுடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளோம். அகிலா சொல்லுவாங்க. இந்த நாயகி நிகழ்வுக்கு பின்னணியாக இருக்கிற எங்களுடைய குழுவினரை நாங்கள் அறிமுகப்படுத்த உள்ளோம். தமிழ் பொன்னி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவர், தையர் கலைஞர். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை வந்து மார்க் ஜாகர்பர்க்கும் மெட்டாயையும் அலற அளவுக்கு ஒரு நாளைக்கு அத்தனை மெசேஜையும் அனுப்பி வாட்ஸ்அப்பினுடைய பிராண்ட் அம்பாசிடராக அவங்கள சொல்லலாங்கிற அளவுக்கு அவ்வளவு மெசேஜ் தினமும் சளைக்காமல் அனுப்பிட்டு இருந்தாங்க. அது போகவே இதில் அவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நான் நினைப்பேன், இந்த புடவை கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அதில் ஒரு ஊக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லைன்னா அது வந்து கலைஞ்சிடும். அந்த மாதிரி எங்களுடைய கிரியா ஊக்கி அவங்க தமிழ் பொன்னி. சவிதா திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர்.
சவிதா தலைக்குள்ளே எத்தனை விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்னே சொல்ல முடியாது. 100 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். அது எல்லாமே டைப் பண்ணி இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படின்னு எங்களை அனுப்பிட்டே இருக்கிற எங்களை வந்து சவிதா இருக்கிறாங்க, இதை பார்த்துக்குவாங்க, அவங்க நமக்கு நினைவுபடுத்திடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சவிதா வந்து எத்தனை முறை அலைஞ்சிருப்பாங்க இந்த அரங்கத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. முதல் ஆளாக வந்து இதை சரி பண்ணும் அதை சரி பண்ணும், இந்த அரங்கு முழுமைக்கான பொறுப்பையும் எடுத்துக்கொண்டது சவிதா தான். காயத்ரி ஆர் 0 டிகிரி பப்ளிஷிங்கினுடைய நிறுவனர்களில் ஒருவர், பிரெஞ்சு பேராசிரியை. எப்போவுமே வந்து இந்த பென்சிலை நம்ம நல்லா சீவிட்டு நம்மளுக்கு திருப்தி இல்லைன்னு ஒரு தடவை அப்படி அமுக்கி பார்ப்போம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து கை குத்தணும், அப்போ தான் அந்த ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் முனையை மழுங்கிடக்கூடாது அப்படின்னு தீட்டிக்கிட்டே இருக்கிற ஒருவர் எங்களுடைய டீமில் அப்படின்னா அது காயத்ரி ஆர் தான். அவங்க இருக்கிறாங்கன்னா நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக சரியாக வந்து செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம், பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நிஜமாகவே அவங்க இல்லைன்னா சில விஷயங்களை நாங்கள் வந்து தவற விட்டுருப்போம். அந்த டைமுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க காட்டுற அக்கறை மிக முக்கியமானது. பாலைவன லாந்தர் ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டினுடைய நிறுவனர். அதன் மூலமாக பல ஈவெண்ட்டுகளை, இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். இந்த இன்விடேஷன் வந்து நிறைய பேரை போய் சேர்ந்தது. இந்த இன்விடேஷனை பற்றி மட்டுமே நிறைய பேர் எங்ககிட்ட பேசினாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் பாலைவன லாந்தர் தான். இந்த பேனரில் இந்த இன்விடேஷன் இது மாதிரி அந்த ப்ரோமோக்கான இமேஜ் எல்லாமே வந்து பாலைவன லாந்தரினுடைய தலைமையில் தான் அது நடந்தது. அது நிறைய பேரை போய் ரீச்சும் ஆச்சு. அதன் பிறகு ரேவா கவிஞர், ஆர்ஜே ரேவா வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லோரும் நைட்டு தூங்கும்போது ரேவாவால் தூங்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இதுக்கு இன்னும் பணம் வரல, இது இவ்வளோ நம்மளுக்கு டெஃபிசிட் ஆகுது, வருமா வராதான்னு எங்கள் தூக்கத்தையும் கெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது என்னமோ தெரியல, நைட் 9 மணிக்கு தான் அவங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பணும்னு தோணும் போல இருக்குது. ஆனால் அந்த ஃபினான்ஸ் முழுக்கவுமே அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேலை. அது மிக பொறுப்பாக செய்யக்கூடிய ஒருவராக எங்களுடைய அணியில் ரேவா இருக்கிறாங்க. ஜெய்ஸ்ரீ சமர்ப்பன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு குழந்தைகள் கற்றல் மையத்தை நடத்திட்டு வர்றாங்க. ஜெய்ஸ்ரீ வந்து பாலம் எங்களுக்கு, அதாவது ஸ்பீக்கர்ஸ்க்கும் கெஸ்ட்டுக்கும் எங்களுக்கும் நடுவில் உள்ள ஒரு பாலம் வந்து ஜெய்ஸ்ரீ தான். நாங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க தலையில் போட்டுட்டு நாங்கள் அமைதியாகிடுவோம். ஜெய்ஸ்ரீ நீங்கள் இதை சொல்லிடுங்க, இதை நீங்கள் சொல்லிடுங்கன்றோம். அவங்க சளைக்காமல் இந்த 3 நிகழ்வுலையுமே அவங்களுடைய பங்கு ரொம்ப பெரியது. நாங்கள் ஒரு சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு மறந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக செய்யக்கூடிய, எத்தனை மணிக்கு வரணுங்கிறது அந்த ஸ்பீக்கர்ஸோட தொடர்ந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஏன் இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு, ஆனால் தொடர்ந்து அவங்க இங்கே வந்து அவங்க சேர்கிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ அப் பண்ணி என்னென்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையுமே பட்டியலிட்டு பக்காவாக செய்யக்கூடியவங்க ஜெய்ஸ்ரீ. அந்த 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 நுணுக்கம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது ஜெய்ஸ்ரீ கிட்ட. அகிலா ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பாளர். அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் ஜெர்மன் ஷார்ட் ஸ்டோரிஸ் விரைவில் வரவிருக்குது. அகிலா வந்து எப்படின்னா காற்று மாதிரி எங்கள் இதில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அகிலா ஒரு நிமிஷம் அப்படின்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அது எப்படி வந்து அவங்களால முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு காற்று தான் அவங்க, வேறு என்ன எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க, எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவங்க. ஏதாவது இதை நம்ம யார் பண்ணுறது அப்படிங்கும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு முதல் குரல் எப்போவுமே அகிலா கிட்ட இருந்து தான் வரும். இதுதான் எங்கள் 7 பேர் ப்ளஸ் நான் 8, நானும் சேர்ந்துக்கிறேன். தீபா அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்த சொல்லி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவுக்கும் எங்களுக்குமான நட்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம்தான் இந்த நாயகி குழுமம் வந்து நடந்துட்டுருக்கு. சாண் ஏறினால் முலம் இறங்கும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது எங்களுக்கு நிறைய தடவை நடக்கும். ஒரு நாள் இரவு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப வடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது, நிறைய திகைப்புகள் இருக்கும். தீபா இப்போ எங்கள் எல்லார பற்றியும் சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு தகவல் அவங்கக்கிட்டேருந்து வரும், எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை எங்கள் 7 பேருக்கும் ஒரு டானிக் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நாங்களே எங்களை அப்பப்போ உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு தீபாவுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி மாளாது. இப்போ இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி முடிஞ்சதுன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு நாங்கள் பேசிக்கிற அதிகமான விஷயம் என்னவாக இருக்குன்னா, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது அது தீபா வாயிலேருந்து தான் வரும். நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறோம். இசைநாயகி முழுநாள் கருத்தரங்க நிகழ்வின் முதலாம் அமர்வு தொடங்க உள்ளது. இடைக்கால இசையில்
பெண்கள் என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார் திருமிகு தாயம்மாள் அரவாணன். அவரை அறிமுகப்படுத்த ஜாதீபா அவர்கள் வருகிறார். திருமிகு தாயம்மாள் அரவாணன் அவர்கள் பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியையாக பணி செய்தவர். அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளார். கண்ணகி மண்ணில், ஔவையார் அன்று முதல் இன்று வரை, பெண்ணின் பெருந்தக்க யாவுள போன்ற ஆய்வு நூல்களோடு 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஒவ்வொரு நூலுமே கடும் ஆய்வுக்கு பிறகு எழுதப்பட்டவை. சங்ககால பெண்பார் புலவர்கள் தொடங்கி சமகால கவிஞர்கள் வரையிலான நீண்டதொரு பட்டியலை அவர்களின் படைப்புகளோடு தொகுத்திருக்கிறார். திருக்குறள் குறித்த இவரது ஆய்வு நூல் சமீபத்தில் வெளிவந்துள்ளது. திருமிகு தாயம்மாள் அரவாணன் அவர்களை இடைக்கால இசையில் பெண்கள் தலைப்பில் உரையாற்ற கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த இளைஞர்கள் 8 பேர் சேர்ந்து இந்த கிளவியை கொண்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் ரொம்ப பாராட்டணும், இவ்வளவு ஒற்றுமையாக இந்த செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களே. பெண்கள் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது மிக மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் இவ்வளவு திறமையும் ஆற்றலும் உடைய பெண்களை போற்ற வேண்டும். அதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. ஒருத்தர் எழுத்தாளராக இருக்கிறாங்க, அவங்க ஆனந்த விடம் எப்போ வருவோன்னு காத்திருப்பேன். அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உடனே படிப்பேன், உடனே தொலையும் பேசுவேன் தீபா கிட்ட. அதே போல் ஜெயஸ்ரீ ஒழுங்காக எனக்கு தொலைபேசி எப்போ என்ன எந்த நேரம் நீ நேரத்துக்கு கூட பேசுனாங்க. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும், அதே போல் லாந்தர் அவர்கள், மற்ற ஏனைய பெண்கள், பொன்னி, இவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற பொழுது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் சுமதி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அந்த கூனிக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு வாரம் பண்ணாங்க என்கிற பொழுது அவங்களுடைய வார திறமையை எல்லாரும் கூனியை வெறுப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப திறமையாக அதை வாதிட்டு அதை வெற்றி அடைய செய்தாங்க. அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு நான் வணங்குகிறேன். இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இவர்கள் பெண்கள், நான் பெண் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். பெண்களுக்காகவே நான் 27 நூல் எழுதினேன். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய புத்தகத்திலெல்லாம் பெண்கள் படமாக போட்டிருப்பேன். எல்லா பெண்கள் படமும் இந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான். ஏனென்றால் பெண்ணை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். என்னுடைய கணவர் என்னை வழிபடுத்தினார். அதனால்தான் நான் பெண் பல்கலைக்கழகத்தில் நாம் சும்மா இருக்கக்கூடாது, நிறைய பெண்களுக்காகவே எழுத வேண்டும் என்கிற அந்த நோக்கம் எனக்கு தோன்றியது. அதனால் நான் ரொம்ப மகிழ்ந்து இந்த கருத்தரங்கை, இந்த செம்மையாக இந்த இசை நாயகியை நாம் போற்ற வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தலைப்பில் 2 செய்தி. ஒன்று, கீர்த்தனை பாடிய பெண்கள். அது தனியாக எவ்வளவு பெண்கள் கீர்த்தனை பாடியிருக்கிறார்கள் தெரியுமா? அதே போல் கும்மி பாடிய பெண்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் தங்களுக்கு தெரியாமலேயே மிக அழகாக கதை பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதுவும் ரொம்ப போற்றத்தக்கது. சிலப்பதிகார கண்ணகி மண்ணில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பெண், நாகம்மாள் என்ற ஒரு பெண் எனக்கு கிடைச்சாங்க. அவங்கள சிலப்பதிகாரத்தை பாட சொல்லி அந்த கதை பாடலாகவே அவங்க பாடினாங்க. நான் முழுக்க அதை எடுத்து கண்ணகி மண்ணில் என்ற அந்த புத்தகத்தை நான் உருவாக்குவதற்கு அந்த அம்மா காரணம். அவங்க சுனாமியில் இறந்துட்டாங்க. சுனாமிக்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சி. ஆக பெண்களுக்கு பெரிய பேராற்றல் உண்டு. நிறைய இந்த இலக்கணங்களையெல்லாம் நன்கு எப்படி படித்தார்கள். ஒரு சிலர் இலக்கண ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கட்டளை, கலித்துறை, இதையெல்லாம் விருத்தப்பா, இதெல்லாம் எப்படி படித்தார்கள்? அது ரொம்ப வியப்பாக இருந்தது. சிலருக்கு இயல்பாகவே பாட்டு எழுத வருகிறது. சிலர் என்ன செய்யிருக்காங்க, அந்த பெரியக்காள் என்ற ஒரு அம்மா, அதே அவங்களும் இன்னொரு கிருஷ்ணம்மாள் என்ற ஒரு 2 பெண்களும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க.
இவங்க இருவரும் தேயிலை தோட்டத்திலே தங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போது ஒன்றும் இல்லை, சும்மா விளையாடலாம் அப்படிலாம் கங்காணி வருவானா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு போவான். அப்படி போன போது இவங்க அங்கே விளையாடலாம், சும்மா காசு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இப்படியெல்லாம் சொன்ன உடனே இவங்க மகிழ்ந்து எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கிறாங்க. போன உடனே அங்கே போய் பார்த்தாதான் அவங்களுடைய துன்பமெல்லாம் தெரிந்தது. அவர்கள் துன்பப்பட்டு அந்த ஒவ்வொரு பெண்ணும் பாடிய பாடல்கள் என் கையில் இருக்குது. ஒவ்வொருவரும் பாட்டாக பாடியிருக்கிறார்கள். இசையோடு நாம் பாடலாம். அந்த அளவுக்கு மிக அருமையாக அவர் கண்ணீர் கலங்கி தன் குழந்தைகளை கவனிக்க முடியவில்லையே என்று அழுகிறார்கள். அதே போல் 6 மணி ஆன உடனே அந்த தாங்கள் என்ன பேரோ அந்த பேரை பதிவு செய்துவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். வந்தால் குழந்தைகள் பட்னியோடு இருப்பார்கள். அதுவும் இவங்க செய்த வேலைகள் இருக்க அந்த தேளும் பூரானும் அதுவும் இதுவும் கடித்து கொண்டு இவர்கள் அந்த சூழலிலே இவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்கிற பொழுது அந்த பெரியக்காள் என்பவரும் கிருஷ்ணம்மாள் என்பவரும் 2 பெரிய புத்தகம் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு கிடைச்சது. ஆண்டனி ஜீவா என்பவர், சாவித்திரி கண்ணன் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஆண்டனி ஜீவா அவர்கள் அதை எனக்கு தந்தார்கள். அதை நான் ரொம்ப போற்றி என் புத்தகம் முழுக்க அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பெண்கள் துன்பப்பட்டு இசையோடு பாடத்தக்க பெண்மணிகளாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் ஆப்பிரிக்க பகுதியில் சொல்ல வேண்டும். நான் ஆப்பிரிக்காவுக்கு சென்றேன். அப்படி சென்ற பொழுது அங்கே இசைக்கருவி எப்படி செய்வார்கள் என்றால், அருமையாக இந்த நம்ம ஊர்லெல்லாம் இந்த சுரைக்காய் குடுவை இருக்குல்ல, சுரைக்காய் குடுவை, அந்த சுரைக்காய் குடுவையெல்லாம் போட்டு அழகாக அவர்கள் இசைக்கருவி செய்வார்கள். அந்த இசைக்கருவியை அவர்கள் அதில் ஒரு பாட்டு, ஒரே ஒரு வரி தான் எனக்கு நினைவில் இருக்குது. ஜோங்கம்மா ஹே நானி செய்ய தூரை ஹாயா 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 ஹாயா. இது எந்த பாட்டுன்னு சொன்னால் ஓலப் பாட்டு. ஓலப் மொழியிலே ஓலப், செரேர், புலார், மாந்திங்கே, ஜோலா, இந்த 5 மொழியை பேசக்கூடியவர்கள் ஆப்பிரிக்காவில் செனகாலில் இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் எந்த வெக்கமும் படாமல் தெருமுனையில் நின்று அழகாக பாட்டு பாடுவார்கள், அழகாக ஆடுவார்கள். ஆக பாடலும் ஆடலும் இணைந்து ஒன்று. அது இசைக்கு ஒரு வகையான கருவி. அந்த சுரைக்காய் குடுவை வச்சு எப்படித்தான் அவர்கள் அந்த இசைத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் நான் அதெல்லாம் படம் எடுத்து வைத்திருக்கிறேன், வீட்டில் இருக்கிறது. ஆக சுரைக்காய் குடுவையில் அவர்கள் இப்படி இசையை இசைக்கிறார்கள், நன்றாக பாட்டு பாடுகிறார்கள். அதை நான் ஆப்பிரிக்காவில் போன போது தெரிந்தது. அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை பல வேளைகளில் அவர்கள் மருதாணி அணிவதிலிருந்து உணவு உண்ணுவதிலிருந்து நம்மை போல இந்த சாதம் சாப்பிடுவது சமைப்பதிலிருந்து அவர்களுக்கும் நமக்கு நிறைய ஒற்றுமை இருக்கிறது என்பதை நான் திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு என்ற ஒரு நூலிலே பதிவு செய்தேன். எனக்கு அதுக்கு பரிசும் கிடைச்சது. அந்த நூல் இப்பொழுது இல்லை. அது அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பலவேறு நிலையில் ஒற்றுமை. ஏனென்றால் நாம் அம்மா யாய் என்று சங்க இலக்கியத்தை சொல்லுவோம், அவர்கள் சாதாரணமாக யாய் என்று அழைப்பார்கள். அதே போல் பல்லாங்குழி விளையாட்டு அதையும் ஒற்றுமையாக சொல்வார்கள். இப்போ அந்த பேச்சு நமக்கு இல்லை. நமக்கு வேண்டியது நம்முடைய இசை நாயகிகளை பற்றிய செய்திகளைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டும். அதனால் நான் அந்த பலவேறு நாட்டுப்புற பாடல்களில் செய்திகளெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதிகமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்புஜம் கிருஷ்ணா என்ற ஒரு அம்மாவை தான் நான் சொல்ல வேண்டும். அவங்கள போல ஒரு பெண்மணியை நான் பார்த்ததே இல்லை. அவங்களுடைய படத்தை என் புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். அந்த அம்புஜம் கிருஷ்ணா கீர்த்தமாலா என்ற ஒரு புத்தகம் அருமையாக 5 வால்யூம், இல்லைம்மா 5 வால்யூம் போல் அவங்க செய்திருக்காங்க. அது பாட்டு இருக்கும், இசை இருக்கும், பாட்டு இருக்கும், இசை நானேன்னு இருக்கும். அது எப்படி அவங்க அப்படி இசையை போட்டாங்க அப்படிங்கிறது அவங்க பேரால் மதுரையில் அருமையான ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் மாணவர்கள்லாம் இப்போவும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன். அந்த அளவுக்கு ஒரு பெண்மணி அவ்வளவும், அதுவும் இசையோடும் பாடியிருக்காங்க, இலக்கணத்தோடும் பாடியிருக்காங்க. அவங்க 5 மொழியும் தெரியும் அவங்களுக்கு. சாதாரணமான பெண்மணி இல்லை. அவங்க சவுந்தரம் அம்மா இருக்காங்களே, நம்ம என்ன காந்தி கிராமம், அந்த காந்தி கிராமத்தில் உள்ள
அம்மாவுக்கு துணையாக டெல்லி போயிருந்தாங்க. அப்படி போன போது தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்ததுனால தனியாக இருக்கிறோமே என்று நினைத்து சவுந்தரம் அம்மாவுடைய உறவினர் அவங்க அழைச்சிட்டு டெல்லி போன போது இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த இசைக்கருவியெல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தானாக இருக்கிறோமே என்று இல்லாமல் எப்படியாவது இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கற்று இந்த இசையை இசைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியெல்லாம் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பெண்களை எல்லாம் நான் இந்த சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த இசை பாடல்களில் சொல்லுகிற பொழுது நாட்டுப்புற பாடல்களெல்லாம் நான் என்னுடைய கண்ணகி மண்ணில் சொல்லுகிற பொழுது ஆறாரோ ஆரிராரோ என்று சொல்லுகிற என்ற பாட்டை சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு நாட்டுப்புற பாடலில் சொல்கிறாங்க, ஒரு கப்பல் எலேலோ ஓடி வர, ஒன்றரை கப்பல் எலேலோ ஒதுங்கி வர, கப்பை வந்து எலேலோ நிற்குதடி கண்ணகியால் எலேலோ உன்னை நம்பி, கண்ணகியால் எலேலோ உன்னை நம்பி. இதில் பொருள் இருக்கிறது. கண்ணகி பூம்புகாரில் இருந்து அந்த பூம்புகார் மக்களை இன்றும் காப்பாற்றி கொண்டு வருகிறாள் என்பதை அந்த மக்கள் நம்புகிறார்கள். அதனால் கண்ணகியால் எலேலோ உன்னை நம்பி, தோணி வந்து எலேலோ நிற்குதடி, துறைமுகத்தை அவங்க துறைமையிலே என்று சொல்கிறார்கள். துறைமையிலே எலேலோ உன்னை நம்பி. அப்புறம் ரெண்டு கப்பல் ஓடி வர, அப்படி 10 வரைக்கும் அந்த குழந்தைகள் பாடுவாங்க. அது அவர்களுடைய தாலாட்டு பாடல். அது போல் நாட்டுப்புற பாடல்கள். பிறகு கிளி ஓராயிரம் ஒரு கல் எரியவே ஒரு கல் சரியவே என்று நன்னானே 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 என்று அவர்கள் அழகாக அந்த தாளம் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தாளம் போட்டு நான் அந்த ஊருக்கு போன போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன்னு தெரியுமா? இப்படியெல்லாம் அழிந்து போகக்கூடிய அந்த நாட்டுப்புற பாடல்கள், சிறுவர் பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், அந்த கைத்தட்டி ஆடக்கூடிய பாடல்கள், இந்த பொங்கலுக்கு செய்யக்கூடிய பாடல்கள், மீன் வலையிலிருந்து இழுக்கிற பொழுது கடுமையாக அவர்கள் பாடுற பாடல்கள், இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து வேறு செய்திகள் சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் அத்தனையும் அவர்கள் மூச்சு பிடிச்சிட்டு அந்த பாடல்களையெல்லாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தெய்வம் ஓராங்கரகமடி கன்னி ஓடி வரும் பூங்கரகம், இப்படி அதுவும் இசையோடு அவங்க பாடுறாங்க. இதனால் இந்த நாட்டுப்புற பாடல் முழுக்க, அதே போல் கண்ணகி சிலப்பதிகாரம் முழுக்க, கண்ணகி வந்து இங்கே பிறக்கலை, அவங்க மதுரையில் பிறந்து அப்புறம் அந்த ராஜா என்ன சொன்னாராம், இந்த குழந்தை பிறந்தா நாட்டுக்கு நல்லதில்லை என்று சொன்ன உடனே தண்ணியில் விட்டுறாங்க. அந்த குழந்தை தண்ணியில் வருது. வந்த உடனே இங்கே மாநாயகனும் மாத்தாஞ்செட்டியும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து உருவாக்குறாங்க. இப்படி தான் அந்த கதை மாதிரி வேறு கதையாக போகிறது. இருப்பினும் சிலப்பதிகார வாய்மொழி கதை, இதே போல் நிறைய செய்திகள். அது உண்மையாகவே அந்த பாட்டு முழுக்க நான் தொகுத்தேன். இரவு முழுக்க விழிச்சிருந்து அந்த அம்மா பாட 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 பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரணமாக சொல்லாமல் அவங்க எப்படி பாட முடிஞ்சது அவங்களால என்பது எனக்கு ரொம்ப வியப்பு. ஆனாலும் எனக்கு தூக்கம் வந்துட்டே இருந்தது. ஆனாலும் நான் அவங்க பாட பாட நான் பதிவு செய்து கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபாடோடு இருந்தார்கள். இது சிலப்பதிகாரம் பற்றிய செய்தி. இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். நாம் வந்து பாணன், பாடினி, விரலி இதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்வார்கள். அது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய நல்ல பாடல். ஒவ்வொரு இடத்துலையும் பதிற்றுப்பத்தில் எங்கே வருது, புறநானூற்றில் எங்கே வருது, பெருமானாற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்களிலெல்லாம் இந்த பாணன், பாடினி பற்றிய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்தில் வருகிற இயல் இசை நாடகத்தில் வருகிற ஆடலும் பாடலும் அழகும் என்று, ஆடலும் பாடலும் இணைந்து அந்த அழகும் என்று, ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றினுடைய சிறப்பு என்பதை எடுத்து சொல்லி, அதுவும் நமக்கு வேண்டிய அந்த சிலப்பதிகாரம் முழுக்க வருகிறது. சிலம்பி என்ற ஒரு தாசி பெண், அதே போல் அழகு நாச்சி என்ற ஒரு பெண், இது திருக்கண்ணபுரம் தாசி, இவர்களெல்லாம் இசையோடு அல்லாத அவர்களுக்கு தேவை வந்து நடனமும் இசையும், நடனமும் இசையும் வேண்டும். அந்த இசைக்கு எது வேண்டும்? இயல் வேண்டும். ஆக இயல், இசை, நாடகம் மூன்றுக்கும் அந்த பெண்களுடைய திறமை வேண்டும். அதனால் அவர்களே பாடல் செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பாடல் இயற்றியிருக்கிறார்கள்.
பாடலை இயற்றியதோடு அல்லாது இசைத்திருக்கிறார்கள், இசைத்ததோடு அல்லாது நடித்திருக்கிறார்கள். ஆக இந்த மூன்று திறமையும், 3 இயலிசை நாடகம் 3மே இந்த தாசி பெண்களிடம் இருந்தது என்கிறது நாம் தவறாக நினைக்கிறோம். ஆனால் அந்த பெண்களிடம் போய் கம்பருக்கு வாசகப்பா, உங்களுக்கு சுமதி அம்மாவுக்கு ரொம்ப தேவையானது உண்டு. ஒரு வாசகப்பா கம்பரை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதினதை கொண்டு போய் எனக்கு நீ அணிந்துரை கொடு, அதாவது நம்ம அணிந்துரை கொடு என்று கேட்ட உடனே அந்த அம்மா எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்தவராக அந்த பெண்களை எல்லாம் போற்றி இருக்கிறார்கள். அது திருவழுந்தூர் தாசி என்ற கம்பன் பிறந்த ஊர், காவிரி இலங்கும் ஊர் என்றெல்லாம் எடுத்து சொல்லி அந்த அம்மா திருவழுந்தூர் தாசி பெரிய குப்பு. அந்த தாசி பெரிய குப்பு தான் மாயவரத்தில் உள்ளவங்க. அவர்கள் பல நூல்களுக்கு சாத்து கவிகளெல்லாம் அவங்க பாடியிருக்கிறாங்க. மனு சோழனை பற்றி நாராயணசாமி என்பவர், நான் பேரை மறந்துட்டேன், நாராயணசாமி என்பவர் ஒரு எழுதிய ஒரு சரிதப்பா. அந்த சரிதப்பாவுக்கு இந்த அம்மா சாத்து கவி பாடியிருக்கிறாங்க. ஆக இயல், இசை, நாடகம் இந்த 3லேயும் அவர்கள் திறமையை நாம் என்னமோ அவர்களை ஒரு இழிவாக நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் போற்றத்தக்க அறிவுடையவர்களாக ஏறக்குறைய ஒரு 15ஆம் நூற்றாண்டு, 16, 17ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த பெண்கள் இயல் திறமை, அதாவது கவிதை பாடும் திறமை உடையவர்களாக இருந்திருக்கார்கள் என்கிற பொழுது நாம் எவ்வளவு பெண்களுக்கு போற்ற வேண்டும். ஏன்னா என் புத்தகம் முழுக்க பெண்களை பற்றி தான் நான் எழுதியிருக்கேன். ஆண்களுடைய இசையை பற்றி எழுதலை, ஆண்களுடைய கீர்த்தனை பற்றி நான் எழுதலை. எல்லாமே பெண்களை போற்ற வேண்டும் என்பது தான். இங்கே பாருங்கள், இவங்க எடுத்த முயற்சி, 8 பேர் எடுத்த முயற்சி எவ்வளோ பாராட்டத்தக்கது, இவர்களுடைய போற்றுதல் கூடியது. இவங்க இல்லாட்டா இந்த கூட்டமே நான் வந்திருக்க மாட்டேன். நான் பொதுவாக வெளி ஊருக்கெல்லாம் போகிறதே இல்லை. எனக்கு தீபா சொன்ன உடனேயே ஏற்றுக்கொண்டேன். தீபாவுடைய ஆற்றல் எனக்கு நல்லா தெரியும். அந்த காலத்திலிருந்தே பல ஆண்டுகளாகவே நான் தெரிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ளவர்கள் இங்கே எத்தனை பேர் இணைந்து செய்கிறார்கள் என்கிற பொழுது நமக்கு நாம் விரும்பி கண்டிப்பாக இதுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்பது. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, சிவகாமி என்ற ஒரு பெண்மணி பெண் கல்வி கும்மி என்று பாடியிருக்காங்க. இந்த பெண்களெல்லாம் கல்வி கற்காமல் இருக்கிறார்களே என்று நினைத்து அந்த சிவகாமி என்கிற அதை அவசியம் நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய என்கிட்ட அந்த புத்தக கவிதை இருக்கிறது. அவங்க ஆண்கள் கல்விக்கு கலைமகள் தான். அந்த கலைமகள் கல்வி தலைவி கலைமகள் என்பவள் காரிகை அன்றி பின் ஆண் இலை. ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். பெண் தான் கலைமகள் தான், பெண் அவள் தான் அந்த இந்த கல்விக்கு தலைமகள் என்று சொல்லி செல்விகள் கற்க சிறக்க மணந்துமே சீரடைவார் சிவகாமி சொன்னேன். அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய கீழே எல்லாம் அந்த சிவகாமி சொன்னேன், நான் சிவகாமி நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதனால் சிவகாமி கல்வி கும்மி என்பதை பாடியிருக்கிறாங்க. நான் சிவகாமி சொன்னேன் கேளுங்கள். நீங்கள் சிவகாமி எந்த ஊரை சார்ந்தவர் என்றோ, பெற்றோர் யாவர் என்றோ, கல்வி என்ன கற்றார்கள் என்றோ அறிய இயலவில்லை. ஆனால் பெண் கல்வி உரிமை இவற்றையெல்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அந்த பெண்மணி. அவங்க ஏறக்குறைய 41 பாடல்களில் 164 வரிகளில் அவங்க பாடியிருக்காங்க பெண் கல்வியை பற்றி. மற்றவர்கள்லாம் இறைவனை நினைத்து பாடியிருக்கார்கள். ஆனால் இந்த சிவகாமி அம்மா மட்டும் பழங்காலத்தில் அந்த பெண் முதன்மை உடையவளாக இருந்தாலும் நாம் கல்வி கற்க வேண்டும் என்பதை அழகாக அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பாண்டிச்சேரியில் பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க பெண்களுக்காக. தொடங்கின உடனே எல்லாரும் அவர்களை தேபரடியார்கள் என்று நினைத்து இழிவுபடுத்தினார்கள். சாவித்திரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இழிவுபடுத்தினார்கள். இந்த மலத்தை எடுத்து போட்டார்கள், பள்ளிக்கூடத்தில் சாணி எடுத்து போட்டார்கள். அப்போது இது பெண்களெல்லாம் கல்வி கற்க பயந்து போய் தங்களுக்கு இவ்வளவு துன்பம் வருகிறதே என்று நினைத்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு சிலர் நின்று விட்டார்கள். ஆனால் ஒரு சில பெண் எதிர்த்து நின்று கல்வி வேண்டும் நமக்கு என்று எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் மேல் கொண்டு படிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களெல்லாம் நிறைய கும்மிகளையும் கீர்த்தனைகளையும் பாடியிருக்கார்கள். என்றால் தங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை மறந்து எத்தனை ரூபாய் எனக்கு கொடுக்கிறாய் என்கிறார் பெண்கள் தம்மை மணக்க.
அதில் வருது அந்த பெண் கல்வி கும்மியில் எத்தனை ரூபாய் எனக்கு கொடுக்கிறாய் என்கிறாள். அதுக்கு டவுரி பெண்கள் தாமை மணக்க பக்தி உடனே படித்த படிப்பை படியாமல் வீணே விடுத்ததுதான். இந்த விதம் பல துன்பம் அடைகின்ற இந்திய மாதர் இனி சுகிக்க செந்தமிழேனும் சிறக்க சிறுமிகள் சீருடன் கற்க செயம்பெறுவோம். கல்வி தலைவி கலைமகள் என்பவள் காரிகை அன்றி பின் ஆண் இலை. நம் செல்விகள் கற்க சிறக்க மணந்துமே சீரடைவார் சிவகாமி சொன்னேன் என்று அந்த சிவகாமி கல்வி கும்மியில் ரொம்ப அழகாக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அம்மா அப்படி பாடியிருக்காங்க. அப்படின்னா நாம் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் ஆவுடைய கால் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் எவ்வளவு அந்த இதில் செங்கோட்டையிலிருந்து அவர்கள் எழுதிய ஆவுடைய கால் பாடல்கள் என்று போட்டிருக்கார்கள். விழுப்புரம் பக்கத்தில் அதை விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவுடைய காலுடைய நிறைய அவங்க அந்த கீர்த்தனையெல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள், அத்வைத கருத்துக்களோடு இணைந்த பாடல்களையெல்லாம் அவங்க பாடியிருக்கார்கள். நமக்கு புரியறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் பெண்களுக்காக ஒரு பெண் இருக்கிறார். அதே போல் அசலாம்பிகை அம்மையார், அந்த அம்மையாரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவங்க ரெட்டனை என்று விழுப்புரம் பக்கத்தில் அதில் இருந்து அந்த அம்மா வந்து ஒரு 11 வயதுலேயே 12 வயதில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. கணவர் இறந்து விடுகிறார். உடனே அவங்க அப்பா அழைத்து கொண்டு கடலூர் போய் அங்கே கல்வி கற்க வைத்து படிக்க வைத்து எழுத வைத்து இலக்கணங்களெல்லாம் நன்றாக கற்று அந்த அம்மா இலக்கணத்தோட இந்த 6 காண்டம் காஞ்சி புராணம் பாடிய 6 காண்டம் பாடியவர் அந்த அம்மா அசலாம்பிகை அம்மையார். அதே போல் அந்த கோயில்களை பற்றி மற்ற ஏனைய இதெல்லாம் பெண்கள் எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சில பள்ளிக்கூடத்தில் பெண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரே ஒரு டேபிள் போட்டு அந்த பெண்ணை மட்டும் உட்கார வச்சுருப்பாங்க. சில இடத்துல ஒரே ஒரு பெண் தான் படிக்க வந்திருப்பா. அப்படின்னா எந்த அளவுக்கு நாம் இந்த பாருங்கள், இதிலேருந்து நாம் எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறோம், எவ்வளவு பாராட்டணும். நான் இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன்னு சொன்னால் நம்முடைய உழைப்பும் நாம் எந்த அளவுக்கு கல்வி நமக்கு கொடுத்துருக்கார்கள் என்பதை எண்ணுகிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் ஒரு சிலவற்றை நான் இங்கே சொல்ல வேண்டும். அந்த கீர்த்தனையை பற்றி மகளிர் எழுதிய கும்மி அடித்து பாடுவது என்பது, அதில் திரௌபதி சரித்திர கும்மி அதை திரௌபதி எவ்வாறு துகில் உரிதலை பற்றிய ஒரு பெரிய கும்மி பாட்டையே பாடியிருக்காங்க. 1906 பாடியிருக்கிறாங்க. அதை பாடியவர் பத்மாசினின்னு ஒரு அம்மா திரௌபதியை பற்றி. அதே போல் ரொம்ப முக்கியமானது துளசி அம்மாள் என்ற ஒரு பெண்மணி சொக்கேசர் அமிர்தரச கும்மி என்ற அமிர்தரச கும்மி என்கிற எது என்றால் அவங்க வந்து பொள்ளாச்சிக்காரங்க. கோப்பண்ண மண்டாடியார் மனைவி, பொள்ளாச்சியில் புரவிப்பாளைய ஜமீன்தார் பெண்மணி. இவரை கல்வி களஞ்சியம் ஞானகேணி சுரடி என்றெல்லாம் இவளை புகழ்ந்து சொல்லுவார்கள். மதுரையில் சோமசுந்தர கடவுள் வளையல் விற்ற புராண கதையை அடியொற்றி கும்மியை பாடியிருக்கிறாங்க. அவங்க வளையல் விற்று போனார் இல்லையா சிவபெருமான், அந்த கதையை இவங்க அழகாக பாடியிருக்காங்க. அதுக்கு பேர் சொக்கேசர் அமிர்தரச கும்மி என்ற ஒரு அமிர்தரச கும்மியை அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் கல்யாண கும்மியும் இருக்கிறது, சுப்புலட்சுமி அம்மா பாடியிருக்காங்க 1910. என்ன பெரும்பாலும் 1910, 15, 17 இந்த ஆண்டு கணக்கில் தான் அவங்க அந்த வரிசையில் தான் எனக்கு நிறைய கிடச்சிது. அண்டா சருவம் முதல் அநேக பாத்திரம் வேணும், அதுக்கு பாத்திரம் அடுக்கு பாத்திரம் வேணும், குண்டா குடம் முதலும் குத்து விளக்கு வேணும், இப்படியெல்லாம் வேணும் என்று கேட்ட மாமியார்கள் பற்றிய ஒரு என்ன சொல்கிற சண்டை போடுற மாதிரி அந்த எழுதியிருக்க வரதட்சணை, நகைகள், மற்ற ஏனைய பொருள்கள், சீர்வரிசை, உணவு, மற்ற வீடு, இதையெல்லாம் கேட்டிருக்காங்க மாமியார்கள். அதனால் நம்ம கல்வி கட்டோன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்குறாங்க, அதுவும் கேட்கவும் செய்வாங்கன்னு இந்த பொன்னி இவங்க ஜெயஸ்ரீயெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கேட்கத்தான் செய்வாங்க போல் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கு ஒரு கும்மியாக பாடிட்டாங்க சுப்புலட்சுமி அம்மா. அது ரொம்ப வியப்பான அவங்க கும்பகோணத்துக்காரங்க.
அவங்க அழகாக அந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க. அதுபோல் மாப்பிள்ளை தோற்றத்தை பெண் வீட்டாரும் பெண்ணின் தோற்றத்தை மாப்பிள்ளை வீட்டாரும் கேலி செய்து பாடக்கூடிய ஒரு பாட்டை அந்த கும்மியில் பாடியிருக்கிறாங்க. அன்னம்மாள் என்கிறவங்க ராமாயண வினா விடை பற்றி ஒரு வினாவும் அதுக்கு வினாவும் விடையும். அது என்னென்றால் ராமாயணம் மகாபாரதம் இதை பற்றி நல்லா படிச்சிருக்கிறாங்க. படித்து விட்டு அழகாக அதை ரொம்ப இணைத்து அவங்க பாடியிருக்கிற பொழுது அதை நமக்கு வியப்பான ஒன்றாக இருக்கிறது. அன்னே பின்னே என்னும் கும்மி பாடியிருக்கிறாங்க, வேதாந்த கும்மி, இதெல்லாம் ஆவுடைய கால் பாடியிருக்காங்க. இன்னும் ஒன்று செய்தி, கச்சிப்பிள்ளை என்பவர் இஸ்லாமிய சூபி, இஸ்லாமிய மெஞ்ஞானி. சூபிக்கெல்லாம் மெஞ்ஞானிகள். அவர்கள் நிறைய ரசூல் பீவி பரிமளத்தார்னு ஒரு சூபி, சையத் ஆசியா உம்மா என்று இன்னொரு சூபி, இவங்கெல்லாம் கவிஞர்கள். அதான் பொதுவாக இஸ்லாமிய பெண்கள் வெளியே வருவது மிக குறைவு அல்லவா? அதனால் இன்றைய சூதிகளாக அவங்க எப்படி விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த கச்சிப்பிள்ளை ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க செல்வம் பொருந்தும் இளையான்குடி சேர்ந்திடும் லொக்குமான் கச்சி மகள், யாருடைய மகள் என்பது சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவில்லாத கச்சிப்பிள்ளை, எனக்கு படிப்பு அறிவே இல்லை, கச்சிப்பிள்ளை என்னுடைய பெயர். விஞ்ஞான கும்மி, விஞ்ஞான குறவஞ்சி, விஞ்ஞான மாலை, இதெல்லாம் பாடியிருக்காங்க. அது பாராட்டத்தக்க. மோட்சமென்றே கும்மி அடுங்கடி என்று கும்மி பாடல்களை சொல்லுகிறார்கள். பாரிஜாத நாடக கும்மி, இப்படி 43 கும்மிகள் நான் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு சொன்னால், இந்த என்ன சொல்கிறது, ஆவண காப்பகம் இருக்கிறது அல்லவா எக்மோர், அந்த குப்பையில் குஞ்சிமுத்து போல் எனக்கு கிடைச்ச செய்தி. நான் அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் என்னுடைய புத்தகத்தில், அந்த பெரிய புத்தகத்தில் எல்லாவற்றையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஏனென்றால் வேணும் என்பது. அதே போல் சம்பூர்ணங்கிற ஒரு அம்மாவை பற்றி சொல்லணும். அவங்க இப்போ உள்ளவங்க, அவங்க அம்மா கிருஷ்ணாங்கனியுடைய அம்மா. அவங்க 5வது வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. சமையல் வேலை தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அருமையான சுயம்வர கும்மி, தமையந்தி சுயம்வர கும்மியெல்லாம் பாடியிருக்காங்க. நிறைய புத்தகம், அவங்க புத்தகம் தனியாகவே வந்திருக்கு வெளியே. அந்த அளவுக்கு அவங்க பாடியிருக்காங்க என்றால், அந்த கிருஷ்ணாங்கனியும் அம்மாவும் பொண்ணும் பாடினது, அதே போல் அக்காவும் தங்கையும் பாடினது, அம்மாவும் மகனும் பாடியது, இப்படியெல்லாம் எனக்கு கிடைச்ச ரொம்ப அந்த புத்தகத்தில் நான் இந்த புத்தகத்தில் தான் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கேன். ஏனென்றால் ஆண்கள் பற்றி நிறைய சொல்லாமல் பெண்களை பற்றியே முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆண்களை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு தோணலை. ஏன்னா அது துருவ சரித்திர கும்மி என்ற ஒரு கும்மியை பாடியிருக்கிறாங்க. அந்த துருவன் என்பவன் தன்னுடைய தாயின் 2ஆம் தாயினுடைய மடியில் போய் இருந்தால் அந்த அம்மா குழந்தை தள்ளி விடுறாங்க. அப்புறம் அவன் அழுது கொண்டே போகிறான். பிறகு வெற்றி அடைஞ்சு விடுகிறான். அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அப்படி போகும். அதை கும்மியாக அவங்க பாடியிருப்பாங்க. ஆண்டாள் கல்யாணத்தை கும்மியாக பாடியிருப்பாங்க. சீதாதேவி அக்னி பிரவேசத்தையும் கும்மியாக பவானி அம்மாளுங்கிறவங்க பாடியிருக்கிறாங்க. இப்படி நிறைய மாம்பழ கும்மி என்ற ஒரு கும்மியை ரொம்ப அழகாக, இந்த பழம்பொருந்து சருக்கம் என்று இருக்கிறது, மாம்பழங்களே விழுகிறது. அப்புறம் நீ யாரை நினைத்தா அப்படின்ன உடனே இந்த அம்மா திரௌபதி சொல்லுவாங்க, நான் ரத்தத்தை எடுத்து தலையில் இது பண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழம் போய், மாம்பழம் போய் மரத்தில் பொருந்தாது. இல்லை நீ சொல்கிறது பொய், அப்போ நீ இன்னும் உண்மையை சொல்லு அப்படின்னு கண்ணன் சொல்லுவார். சொன்ன உடனே அவர் சொல்வார், நான் சுயம்வரத்தில் கர்ணனை நினைத்தேன், ஆகையினால் கர்ணனை நினைத்தமையால் இந்த பழம் உடனே அந்த பழம் போய் பொருந்தி கொண்டது என்று அந்த கதையில் வருது. கர்ணன் அவர் நினைச்சது வேறு எங்கே வருதோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல அது வருது. ஆக அம்புஜத்தம்மாள் மாம்பழ கும்மியில் பாடியிருக்கிறாங்க இந்த செய்திகளை எல்லாம். இதே போல் கோரக்கும்பார் குழந்தைய மண்ணில் மிதித்து அந்த குழந்தை, அதுக்கப்புறம் இறைவன் அருளால் குழந்தை கிடைக்கிது. இது போல் சாவித்திரி கும்மி, மற்ற கும்மிகளெல்லாம் நிறைய. இதே போல் கீர்த்தனைகள் நிறைய செய்திகள், பிரகலாத சரித்திர கீர்த்தனை நிறைய. நேரம் இருக்குதா என்னான்னு தெரியல. ரங்கநாயகி துளசி மகாத்மிய கீர்த்தனை, துளசியினுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லுவது, அதுவும் ரொம்ப. ஏகாதசி விருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய கீர்த்தனை. பிறகு அம்புஜம் கிருஷ்ணாவை சொல்கிறேன், பாட்டு சங்கீதம் இவற்றையெல்லாம் சொன்னேன். அம்புஜம் கிருஷ்ணாவை பற்றி உண்மையாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்பதற்காக தனியாக அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். லட்சுமி அம்மாள் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கீர்த்தனை, அதுவும் அந்த தடாரகையினுடைய பெருமையெல்லாம் கும்மிகளாகவும் ஊஞ்சலாகவும் நலுங்காகவும் தாலாட்டாகவும் கொலுவாகவும் பாடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்பு போட்டு பெரிய பெரிய புத்தகமாக எப்படி அவங்களால எழுதுனா, எப்படி இவங்க அச்சிட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ செலவு பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப வியப்பான ஒன்று அது. அதே போல் சர்வ சமய கீர்த்தனை என்பது ஒரு சஞ்சீவிங்கிற ஒரு அம்மா கிறிஸ்துவ பாடல் பாடியிருக்காங்க. எவ்வளவு சமரச ஒற்றுமை இருக்குது பாருங்கள். அதை நான் பார்த்தோன்னே அந்த இறைவன் இயேசுநாதர் பற்றிய கீர்த்தனை பாடினது ஒரு அம்மா, சஞ்சீவி அம்மா என்கிறவங்க. இந்த வேலூர் போகிற வழியில் இருக்கிறது அவங்க ஊர். அப்படி பல்வேறு செய்திகளை எல்லாம் நம்ம பெரியக்கால் என்பதையும், பிறகு மணி அடிக்குது இப்போதே நான் முடிக்க போகிறேன். அதனால் நிறைய செய்திகள் கொண்டு வந்தாலும் கீர்த்தனை, பெங்களூர் நாகரத்னம் அம்மாவை பற்றி சொல்லணும். அவங்க முழுக்க முழுக்க தன்னுடைய சேமித்த பொருளையெல்லாம் திருவையாறில் கொண்டு வந்து கொடுத்து அவரை போற்றி வணங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளவு நல்ல மனசு, அப்படி பாராட்டத்தக்க ஒரு பெண்மணி. ஆக எல்லா பெண்களையும் நாம் நினைக்கிறோம். பெண்கள் பலருக்கு நல்ல மனமும் நல்ல எண்ணமும் நல்ல செயல் திறமையும் ஆற்றலும் இருக்குது என்பதற்கு இந்த கருத்தரங்கு ஒரு சான்று. அதனால் எல்லாரையும் என்னுடைய அன்பு கூர்ந்து வணங்கி எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களிடம் இன்னும் பரிமாற வேண்டும் என்பதற்கு ஆசை தான். ஆனால் நேரம் இல்லை. அடுத்த சுமதி அம்மாவுடைய கட்டுரையை நாம் கேட்போம். ஆகையினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இசைத்துறையில் நாம் தெரிஞ்சுக்காத எத்தனை பெண்கள் இருந்திருக்காங்கங்கிறத நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தியதோடு பாடியும் காண்பித்த திருமிகு தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவப்படுத்த திருமிகு அனிதா பொன்னிலன் அவர்களை அழைக்கிறேன். இலங்கையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள்லாம் வேலை செய்துட்டு இருக்கும்போது அவங்க துன்பப்பட்டாங்க. சுதந்திரம் இல்லை, ரொம்ப வேதனை. அப்பொழுது நடேச ஐயர் என்பவர் தான் இங்கே இருந்து தஞ்சாவூர்லேருந்து போனார். போய் அங்கே அவர் துணி வியாபாரம் செய்கிற மாதிரி நடித்து இருந்தார். இருந்த உடனே உள்ளே போய் நீங்கள் எல்லாரும் போராடணும், போராட்டத்தை தூண்டி விட்டார். அது போராதுன்னு அவருடைய மனைவியாக மீனாட்சி அம்மாள் என்பவரையும் அழைச்சி அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா பாட்டு பாடுவாங்க. பாரதியினுடைய பாடல் போல் இவங்க பாடல் இசைத்து அது எப்படி இலங்கையில் தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அந்த அம்மா பாட்டு பாடுவாங்க. அப்படி பாட்டு பாடி அந்த மக்களை மனம் திருத்த வச்சு போராட வச்சாங்க, விடுதலை பெற வச்சாங்க. அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மாளுடைய திறமை. அந்த மீனாட்சி அம்மா பற்றி சொல்லணும். என்னென்றால் நாம் துன்பம் வருகிற பொழுது நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்பதை அந்த அம்மா வழியாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால் நடேச மீனாட்சி என்ற தலைப்பில் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அவங்க எல்லாமே அதே போல் பெங்களூர் நாகரத்ன அம்மாள், சுந்தர தம்மையார், இந்த மன்னச்சரவன் தண்டபாணி சுவாமியினுடைய மனைவி ஒரு கவிஞர். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க பேர் சுந்தரம். அதுவும் தெரியாது. அருமையான பெண்மாட்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது பெண்மாட்சியை ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்பதை உந்து சக்தியாக அவங்க படித்தேன். என்னடா வண்ணச்சரவன் தண்டபாணி சாமி தானே தெரியும் நமக்கு என்று சுந்தரத்தம்மாவை எப்படி நமக்கு தெரியும்? அப்புறம் பெண்மாட்சி அந்த புத்தகத்தில் பெண்மாட்சி முழுக்க நான் போட்டிருக்கேன். அதனால ரொம்ப போற்றத்தக்க பெண்மணிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது ஹாக்கி வாலம் அம்மையார் அதே போல் எல்லா நிலையிலையும் இப்படி பல பெண்களை பற்றி சொல்லணும். எனக்கு என்னுடைய உழைப்பை கொஞ்சமாவது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சதே என்கிற பொழுது எனக்கு நான் ரொம்ப இந்த கூட்டத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. வயதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம சொல்கிற கருத்தை நீங்கள் கேட்குறீங்களே, அது எனக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.